தினம் ஒரு மிஷினரி வரலாறு. அடாலி. அடைமழை, இடி, புயல், காற்று, தொடர்ந்து நிலச்சரிவு. ஐயோ! ஒரே குடும்பத்தில் 6 குழந்தைகள் நிலச்சரிவினால் மண்ணடியில் புதையுண்டு போயினர். அடாலி செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். மிஷினரியாக அமெரிக்காவை விட்டு இந்தியாவிற்கு வந்தார். தன் கணவர் டேவிட் லீயுடன் வங்காளத்தில் பணியாற்றினார். லீ குடும்பத்தின் 6 குழந்தைகளும் டார்ஜிலிங்கில் தங்கி படித்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்டதே அக்கொடூர துயரச் சம்பவம். அடாலி தன் பிள்ளைகள் அனைவரையும் இழந்தார். வாழ்க்கையின் சோகம் அவருக்கு ஒரு வேகத்தை கொடுத்தது. கிறிஸ்துவிற்காக தான் செய்ய வேண்டிய பாகத்தை உணர்த்தியது. வங்காளத்தின் ஆதரவற்ற குழந்தைகள் மீது கனிவான தாகம் ஏற்பட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் தாயாக மாறினார். 1943 முதல் 44 ஆண்டுகளில் வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது பசியினால் வாடிய 522 குழந்தைகளை அரவணைத்து ஆதரித்தார். அத்தனை குழந்தைகளுக்கும் உயர்வான கல்வியை அளித்தார். வங்காள காச நோய் தடுப்பு இயக்கத்தில் அதிக பொறுப்பு ஏற்று தீவிரமாக செயல்பட்டதால் அடாலிக்கு அரசாங்கமே தங்கப்பதக்கம் பரிசளித்து அவரை கௌரவித்தது. தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையுடன் உழைத்தார் அடாலி. இவரது விடுதியில் மாணவராக படித்த ஒருவர் பேராயராகவும், பலர் தலைமை ஆசிரியர்களாகவும், பலர் உயர் பொறுப்புகளையும் பெற்று உயர்ந்தனர். வங்காளத்தில் எழுப்புதல் ஏற்பட அடாலியும் காரணமானார். லீ ஞாபகார்த்த மிஷன் என்ற பெயரில் அவர் ஆரம்பித்த பணி இன்றும் தொடர்கிறது.